பேப்பரை பொறுத்த வரைக்கும், அதாவது கடந்த கால பாஸ் பேப்பர் என்ன கடந்த கால வினாக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மீடியா பாடத்தினுடைய பேப்பர் கட்டமைப்பு மாற்றம் அடைஞ்சு எப்பன்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரும் 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரும் இதான் நமக்குரிய அந்த அந்த என்ன பாஸ் பேப்பர் நான் சொல்லலாம். ஏன்னா அதை வச்சுதான் படிக்கணும். இப்ப அதுக்காக மத்த பாஸ் பேப்பர்ல படிக்கிறல்லன்னு சொல்லல நான். என்ன அதாவது நமக்குரிய பாஸ் பேப்பர் இதான் ஏண்டா பிள்ளையால். இப்ப அந்த 2021, 20, 19, 18 இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல நீங்க பாருங்க, அங்க ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் சொல்லி இருக்குது. எப்படி ஏ பார்ட் சரியா, அந்த கொஸ்டின்கள்ல ஏ இருக்கும், அதே போல பி இருக்கும், சி இருக்கும். இதுல சொல்லுவாங்க நீங்க ஏயும் செய்யணும், சியையும் செய்யணும். இந்த பி வந்துட்டு ஓல் சிலபஸ். யாருக்கானது? ஓல் சிலபஸ். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது நீங்க செய்யறல, எந்த பாஸ் பேப்பர்ல செய்ய மாட்டீங்க? 2022க்கு முன்னுக்கு இருக்கிற பாஸ் பேப்பர்ல செய்யக்கூடாது. சரியா? 2022, 23 50 MCQ தான் இருக்கும். அதுல என்ன செய்ய சொன்ன பிள்ளையால், இப்ப எக்ஸ்ட்ராவா 25 கொஸ்டின் இருக்கும். அது யாரு செய்யறன்னு சொன்னா அந்த பழைய பாடத்திட்டத்துல அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாம்களுக்கு, அவங்க செய்யறது. விளங்கிச்சா? இது ஒரு விஷயம். நீங்க அப்படித்தான் எம்சிக்குள்ளையும் சொல்லுங்க. கொஞ்சம் அதை மட்டும் முதல்ல இருந்து சொல்ல முடியுமா? சொல்றேன் பாருங்களா. இப்ப நமக்குரிய பாஸ் பேப்பர் சொன்ன பிள்ளைகள் வந்துட்டு எந்த இயர் பாஸ் பேப்பர் நமக்குரிய பாஸ் பேப்பர்ண்டா 2022 எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நாங்க அந்த இதை ஒரு ஒரு பாஸ் பேப்பரை வச்சு படிக்கணும்னு சொன்னா 2023 பாஸ் பேப்பரும் அதே போல 24 பாஸ் பேப்பர் தான் நமக்குரிய பாஸ் பேப்பர். சரியா? பாஸ் பேப்பர் இருக்குது அவங்களோட கையில. யார்கிட்ட சரி இப்ப பாஸ் பேப்பர் யாரும் வாங்கிறீங்களா? ஒத்த டைம் இல்லையா? ரைட். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப வாங்கணும்னு சொல்லி இல்லை, விளங்கி கொள்ளுங்க, விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான் படிக்கலாம். சரியா? அப்ப இதான் நமக்குரிய பாஸ் பேப்பர். நாங்க இந்த பாஸ் பேப்பரை அடிப்படையாக வைத்து என்ன செய்யணும்? ஒரு பரீட்சை வினாத்தால செய்யணும். நீங்க ஃபைனலுக்கு, டேர்ம் எக்ஸாமுக்கு கொஞ்சம் வித்தியாசம், அதை சொல்றேன் நான். சரியா? ஃபைனலுக்கு நீங்க இதை செய்யணும். விளங்கிட்ட பிள்ளையால். அடுத்தது நான் சொன்ன என்னண்டா, இந்த 2024 இல்லை, இதுல 23 சொல்லி வரணுமா? இதுல விடத்த 22 சொல்லி வரணுமா உங்களுக்கு? அதே போல 23, 2024 நடக்கலையே இன்னும். ரைட். அப்ப இதுல நான் சொன்ன என்னண்டா, இதுல 50 MCQ இருக்கும். சரி, 50 MCQ இருக்கும். அதே போல 7 பெரிய கொஸ்டின் இருக்கும். அது நாங்க சொன்ன மாதிரி செய்யணும். இதுல நீங்க 50 MCQ செய்வீங்க, இல்ல 5 கொஸ்டின் செய்வீங்க. ஆனா பிள்ளைகள் வந்துட்டு இந்த 2021 பாஸ் பேப்பர், அதே போல 20, அதே போல 19, 18 இதுல எல்லாம் வந்துட்டு பழைய பாடத்திட்டம். சரியா? அதே போல புதிய பாடத்திட்டம், இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுக்கிறாங்க? சேர்த்தமாய்த்தான் ஒரு வினாத்தாளன் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. பாஸ் பேப்பரை பார்த்த விளங்கும். அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல ஏ பார்ட், அதே போல பி பார்ட், அதே போல சி பார்ட் சொல்லிக்குது. இதுல நீங்க பி செய்யறல்ல, பி செய்ய தேவையில்லை, ஏ செய்யணும், நீங்க சியும் செய்யணும். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களை பாஸ் பேப்பர் ஒன்று. சரியா? குரூப்ல இருக்கு, இதை எடுத்து காட்டுறேன். அப்ப ரெண்டும் செய்யணும். சரியா? இதான் விஷயம். இந்த பி செய்ய தேவையில்லை, எம்சிக்கும் தான், அதே போல என்ன பார்ட் 2 தான். விளங்கிட்டாது. இப்ப இது ஒரு வினாத்தாள் கட்டமைப்பு. இப்படிதான் நீங்க வினாத்தாள் ஒன்று செய்யணும். அதே போல பிள்ளையால் நீங்க ஒரு கொஸ்டனுக்கு, இப்ப நான் சொன்னேன் தானே, ஒரு கொஸ்டின்ல இப்ப எத்தனை வினாக்கள் இருக்கும்? ஒரு பெரிய கொஸ்டின் எடுத்தோம்னு சொன்னா 4 வினாக்கள் இருக்கும். ஒன்று எத்தனை மார்க்ஸுக்குரிய இருக்கும்? 4 மார்க்ஸுக்குரிய ஒரு கொஸ்டின் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு 8 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். பார்ட் 2 சொல்றேன் நான். மூணாவது வந்துட்டு 12 புள்ளிகளுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கும். நாலாவது வந்துட்டு 16 புள்ளிகளுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப இவ்வளவுக்கும் நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல என்ன செலவழிக்கக்கூடிய நேரம் 36 நிமிடங்கள். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஒரு கொஸ்டினுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம் எத்தனை பிள்ளைகள்? 36 நிமிடங்கள். என்ன, இந்த 36 நிமிடங்களை தாண்டி நீங்க என்ன சொல்றது, ஒரு கொஸ்டின் ஒன்று செய்யக்கூடாது. விளங்கிச்சா? இதை நீங்க பார்த்து கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள், இந்த மீடியா பாடத்துல இருக்கிற மொத்த அலகுகளை நாங்க பார்க்க போறோம். எத்தனை யூனிட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப எத்தனை யூனிட் இருக்குது? யாரும் சரி பாத்தீங்களா? இத கைடு பார்த்தாக்கள் 12 அலகுகள். அப்ப நம்ம 12 சிலபஸ்ல எத்தனை படிக்கணும்? 13ல எத்தனை இருக்கு சொல்லுங்க அப்ப? 6.
வெரி குட். 12 சிலபஸ்ல 6ம் 13 சிலபஸ்ல 6 யூனிட் மிக்குது. சரியா? அப்ப இது பிள்ளைகள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு மொத்தமாக 6 தவணைகள் நடக்கும். எத்தனை தவணை டேர்ம் எக்ஸாம் நடக்கும்? 6. எழுதி வச்சுக்கொள்ளுங்க எல்லாம் முக்கியமான விஷயங்கள். 6 டேர்ம் எக்ஸாம் நடக்கும். சரியா? இப்போ உங்க டேர்ம் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் எக்ஸாம்ல பெரும்பாலும் சீட்ஸ் பேப்பர் எடுப்பாங்க அல்லது FWC தொண்டமானர பேப்பர். சரியா? தொண்டமானர பேப்பர். அடுத்து ப்ரொவின்சியல் பேப்பர் எடுப்பாங்க அல்லது உங்களோட ஸ்கூல் வைஸா எடுப்பாங்க. சரியா? எப்படியான விதங்களில் பேப்பர் செட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பிள்ளைகள் இந்த சீட்ஸ் FWC ப்ரொவின்சியல் பேப்பர் பெரும்பாலான ஸ்கூல்கள் எடுப்பாங்க. அப்ப இப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிள்ளைகள் வந்துட்டு நீங்க 50 MCக்கு உங்களுக்கு வர மாட்டான். ஏன்டா பிள்ளை நீங்க இப்பதானே O level முடிச்சுட்டு வந்த பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு திடீர்னு 50 கொஸ்டின் கொண்டாந்தா படிக்க இயலுமா? கஷ்டமா இருக்கும். எனவேதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிள்ளைகள் 50 வினாக்கள் வர மாட்டுச்சு, 20 கொஸ்டின் வரும். சரியா? நீங்க என்ன செய்யணும்? 20க்கு 20 புள்ளி எடுப்பீங்க. அங்கால பார்ட் 2ல 7 கொஸ்டின் போடுவாங்க, 5 செய்யணும். நீங்க அது அப்படிதான் நிற்கும். சரியா? இதான் உங்களோட என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செய்யக்கூடிய அந்த வினாத்தாள் கட்டமைப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க எத்தனை யூனிட் படிக்கணும்னு சொன்ன பிள்ளையால் உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் படிப்பிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நீங்க எத்தனை யூனிட் படிக்கணும்டா? 2 ஆளுகள் படிக்கணும். ஆனா நான் எந்த கிளாஸ்ல படிப்பிக்கிறேன்? 3 யூனிட் படிப்பிக்கிறேன். ஏண்டா பிள்ளையால் இப்ப அவங்க வந்துட்டு 2ல என்ன செய்வாங்க, 2 எடுத்துட்டு காணாட்டி 3க்குள்ளையும் முன்பாதிக்குள்ள கொஸ்டின் எடுக்கிறேன். அப்ப நான் படிப்பிக்கிறேன் அந்த 3ல இருக்கிற முன்பகுதியை கொஞ்சம் படிப்பிப்பேன். என்னப்ப அந்த கொஸ்டின் வரக்குள்ள பிள்ளைகள் தடுமாறுறதானே, அப்ப இப்படியும் நான் செய்யறேன். சரியா? ரைட். அப்ப இது ஒரு விஷயமா சொன்னேன். அப்ப 2ஆம் தவணைக்கு நீங்க என்ன செய்வீங்க? 4 யூனிட் படிப்பீங்க. 3ஆம் தவணைக்கு 6 படிப்பீங்க. இது உங்களோட 12 சிலபஸ்ல 3 தவணை படிப்பீங்க. நான் எல்லா நோட்ஸ் எல்லாம் போடுவேன். நீங்க கிளாஸுக்கு கண்டினியூ ஆராக்குன்னு செய்வேன்னா வேற குரூப்ல வேற ஆட் பண்ணி எல்லா நோட்ஸ் எல்லாம் போடுவேன். சரியா? நீங்க இந்த கிளாஸ் பிடிச்ச நீங்க கண்டினியூ வரலாம், விஷயங்கள் பிடிச்ச வரலாம் நீங்க. சரியா? அது பிறகு பிள்ளைகள் வந்துட்டு உங்களோட 13ல நீங்க என்ன செய்வீங்க? 3 எக்ஸாம் 3 டேர்ம் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் என்ன, ஒவ்வொரு யூனிட்டையும் என்ன பாடமாக்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன யூனிட் படிக்கணும் இதை நீங்க பாடமாக்கி கொள்ளணும். சரியா? அப்ப இப்படி என்ன செய்யணும்? முதலாவது இந்த யூனிட்டுகளை நீங்க விளங்கி எடுத்து என்ன செய்யணும்? அந்த பாடத்தை படிக்கக்கூடிய வேலை இருக்கணும். சரி, அடுத்தது பிள்ளைகள் எந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப இது செய்யற அந்த பிள்ளைகள் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதாக்களுக்கும் இருக்குது. நான் இந்த யூனிட் எக்ஸாம் வைப்பேன். சரியா? யூனிட் எக்ஸாம் வைப்பேன். ஒவ்வொரு யூனிட் என்ன படிச்சு முடிய ஒரு யூனிட் எக்ஸாம் வைப்பேன். என்ன செய்ய? எக்ஸாம் வச்சு மார்க்ஸ்ல குரூப்ல போடுவேன். சரியா? இப்போ நம்மகிட்ட நான் வந்துட்டு கடந்த என்ன இப்போ 4 வருஷம் நான் கிளாஸ் ஏறேன். சரியா? 2021லேருந்து இந்த 2024 வரைக்கும் கிளாஸ் ஏறேன். சரி, அப்போ இந்த படித்த விட நிறைய பிள்ளை எழுதிக்கிறாங்க, கேட்டு பார்க்கலாம் எப்படி எங்களோட கிளாஸ் மெத்தட்னு சொல்லி. அப்போ இப்படி தான் எக்ஸாம் வந்து வைப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸாம் வைப்பேன். அதே போல் என்ன இப்போ நான் டேர்ம் எக்ஸாமும் வைப்பேன். இப்போ சில பிள்ளைகள் என்ன செய்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் படிக்கிறீங்க என்ன, இப்போ அவங்களுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வைப்போம் நாங்கள். சரி, அதே